என் மனைவிக்கு பிரசவம். தப்பு தண்டா இல்லாம நல்லபடியா பிரசவம் நடக்கணுமேங்கிற மன உளைச்சல்ல இருந்தேன் நான். என்ன புள்ள பிறக்குமோங்கிற திகில் வேற. பொம்பள புள்ள பொறந்தா நல்லது. செத்துப்போன அம்மாவோட நெனைப்பு. அம்மாவே புள்ளையா வந்து பொறக்கணும். அப்போ வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த பக்கத்து வீட்டு பெண்மணி, 15 பவுன் நகைக்கு வழிய பாருங்க. உங்க தலையெழுத்து. பொம்பள புள்ள தான் பொறந்திருக்கு அப்படின்னு சலிப்போட சொல்லிட்டு போனா. அவ சலிப்போட சொன்னா. ஆனா என்னோட மனசு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருந்தது. எங்க அம்மா வந்து பொறந்துட்டா அப்படிங்கிற குதூகலத்தோட பாச நெகிழ்வுல பரபரத்து போனேன் நான். பெப்பர்மின்ட் பாக்கெட் வாங்கி தெருவுல வந்த ஆள் போன ஆள் எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தேன். என்னப்பா மிட்டாய் கொடுக்குற அப்படின்னு கேட்டவங்கிட்டலாம் எனக்கு பாப்பா பிறந்திருக்கு அப்படின்னு என்னுடைய மனசோட இனிப்ப ஊர் முழுக்க தெரியிற மாதிரி சொன்னேன். அப்படித்தான் பரமு சித்திக்கிட்டையும் மிட்டாய் கொடுத்தேன். என்னப்பா மிட்டாய் தர்ற அப்படின்னு சித்தியும் கேட்டா. பாப்பா பிறந்திருக்கு சித்தி அப்படின்னு சொன்னேன். அட பொட்ட புள்ளையா? சித்தியோட முகம் மாறிப்போச்சு. சிடுசிடுப்பா மாறிப்போச்சு. பொட்ட புள்ள பெத்ததுக்கா முட்டாய் குடுக்குற? ச்சே போ அங்கிட்டு. புத்தி கெட்டு திரியிறியா? அப்படின்னு கேட்டா சித்தி. வாங்கின மிட்டாய வலுக்கட்டாயமா என் கையில திணிச்சிட்டு போன பரமு சித்தியையே வருத்தத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். வருஷங்கள் ஓடி போச்சு. என் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே பொழப்பு தேடி பரமு சித்தியும் அவ குடும்பமும் திருத்தங்களுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பத்திரிக்கை வச்சுட்டா நல்லதுன்னு தோணுச்சு. சந்து பொந்துகள்லாம் நுழைஞ்சு தொழாவி விசாரிச்சேன். பரமு சித்தியோட மகன் இருக்கிற வீடு தான் தெரிஞ்சது. மகனோட வீடு தெரியல. மகன் கூட தானே பரமு சித்தி இருப்பாங்க. ஆனா வீடு தெரியலையே. என்ன செய்ய? சரி, பரமு சித்தியோட மக வீட்டுக்கு போய் அங்க கேட்டு விலாசத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மக வீட்டுக்கு போனேன். தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு வாசல்ல நின்னு குரல் கொடுத்தேன். யாருப்பா அது? கண்ணு இடவும் தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே தட்டு தடுமாறி பரமு சித்தி வந்துகிட்டு இருந்தா. அவளோட உடம்பெல்லாம் முதுமை நர்த்தனமாடி இருந்தது. நனைஞ்ச காகிதத்தை போல இருந்தா அவ. என்ன சித்தி இங்க இருக்கீங்க? மகன் வீட்ல நீங்க இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான். யாருப்பா தங்கசாமியா வந்திருக்க? வா வா, நான் இங்க மக வீட்ல தான் இருக்கேன். சின்னராசு பைய தங்கமான பையதான். ஆனா அவனுக்கு வந்தவ ராட்சசி. கொத்தி கொதறி என்ன வெளியே தள்ளிட்டா. ஆனா அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி சின்னராசு கள்ள மௌனமா இருந்துட்டான். திருட்டு பைய. பிறகு என்னாச்சு சித்தி அப்படின்னு கேட்டேன் நான். பிறகு என்ன? பொம்பளை புள்ளதான் இப்ப ஆதரிக்கா. வாமான்னு கூப்பிட்டு தாய் மாதிரி அணைச்சுக்கிட்டா. பொம்பளை பிள்ளைக தான் பெத்தவங்களுக்கு அம்மா மாதிரி அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டே சொன்னா சித்தி. அன்னைக்கு நான் கொடுத்த முட்டாய திருப்பி என் கைக்குள்ளேயே திணிச்ச பரமு சித்தியோட ஞாபகம் எனக்கு வந்தது. எனக்கு தலைப்புள்ளையா வந்து பிறந்த பாப்பாவை நினைச்சு ஆனந்தத்துல தத்தளிச்சது என்னுடைய மனசு.